பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினமல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினமல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆண்டவரே நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில தேவனுடைய நீதியினாலே நாம் ஸ்திரப்பட்டிருப்போம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்படி நாம் நீதியினால் ஸ்திரப்படும் பொழுது கொடுமைக்கு நாம் தூரமாய் விலகி காக்கப்படுகிறோம். மாத்திரமல்ல, பயமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. எந்த திகிலும் நம்மை அணுகுவதில்லை. அவைகளெல்லாம் நம்மை விட்டு தூரமாய் விலகி போய்விடும். அது நம்மை அணுகவே அணுகாது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசித்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 அதிகாரம் 14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்ற ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தருக்கு நீ காத்திரு. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். நாம் இருதயம் ஸ்திரப்படும் பொழுது நாம் ஆண்டவருக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாக, அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் மேன்மை அடைந்து உயர்ந்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயம் ஸ்திரப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஸ்திரமாயிருக்கும். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு நாம் காத்திருப்போம். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 18 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நம்மை சுற்றிலும் ஒரு மதில் இருக்கிறது. அதுதான் இரட்சிப்பு என்கிற ஒரு மதில். அந்த மதிலில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வாசல் தான் துதி என்கிற வாசல். துதித்தலோடு கூட அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வரும் பொழுது துதித்தலோடு வர வேண்டும். அந்த துதி என்கிற வாசலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரட்சிப்பின் மதில் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, துதியின் வாசல் நமக்குள்ள இருக்கும் பொழுது
கொடுமை நம்முடைய தேசத்தையும் அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளிலுமே கேட்கப்பட மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் காணப்படுவோம். நம்மை ஸ்திரப்படுத்தின ஆண்டவர் கொடுமைக்கு தூரமாய் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். பயமில்லாமல் நான் சந்தோஷமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமானவர். யாரை குறித்தும் எந்த மனிதனை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நாம் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால் போதும். அவர்களை பார்த்து, மற்ற ஜனங்களை பார்த்து, பயமுறுத்துகிறவர்களை பார்த்து ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நாம் எதை குறித்தும் பயப்படாதபடி தைரியமாயிருப்போம். காரணம், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். காலை வேளையில் உற்சாகமாய் காணப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. மற்ற ஜனங்களுக்கு பல துன்பங்கள் நேரிடலாம், ஆனால் கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறபடினாலே நீ ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை. அது உன்னை அணுகவே அணுகாது. சங்கீதம் 91:10 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. அது உன்னை அணுகுவதில்லை. திகில் உன்னை அணுகுவதில்லை. பயம் உன்னை அணுகுவதில்லை. கொடுமை உன்னை அணுகுவதில்லை. இவைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி, தூரமாய் விலக்கி நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில தேவனுடைய நீதி ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. இனி கொடுமை அவர்கள் தேசத்திலே காணப்படுவதில்லை. திகில் தூரமாய் விலகி போகும். பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறேன். எதுவும் அணுகுவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவளை ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.